Hello guys, இந்த வீடியோல மியூசிக் ரெஸ்பாண்டிங் லைட் பண்ண போறோம். இது மைக், LED, ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், பேட்டரி அப்புறம் கொஞ்சம் வயர் தேவை. இது BC547 அப்படின்ற டிரான்சிஸ்டர். இதுல வந்து 3 பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர், செகண்ட் வந்து பேஸ், தேர்ட் வந்து எமிட்டர். இது வந்து 100K ரெசிஸ்டர். இதை வந்து செகண்ட் பின்ல சால்டிங் பண்ணிக்கிறேன். செகண்ட்னா வந்து பேஸ் பின் தான் மைக். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். நெகட்டிவ் வந்து தேர்ட் பின்ல சால்டிங் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் வந்து செகண்ட் பின்ல சால்டிங் பண்ணிக்கணும். ரெசிஸ்டருக்கு மேலே கீழே சால்டிங் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. மைக் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இன்னொரு வயரை சால்டிங் பண்ணிக்கிறேன் பாசிட்டிவ் சப்ளைக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் சப்ளைக்கு வந்து தேர்ட் பின்னில் இன்னொரு வயரை சால்டிங் பண்ணிக்கிறேன். 3 LED யூஸ் பண்ணுறேன். அந்த 3 ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நிறைய லைட் யூஸ் பண்ணால் பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 நெகட்டிவும் கனெக்ட் பண்ணணும். கை சுடும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சால்டிங் பண்ணும்போது. 3 நெகட்டிவும் 3 பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்ளை கொடுத்து பார்க்கலாம். 3மே நல்லா எரியுது. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து இது கூட வயர் சால்டிங் பண்ண போகிறேன். பிளாக் வந்து நெகட்டிவ், க்ரீன் வந்து பாசிட்டிவ். நம்ம சேனலில் எவ்ரி சாட்டர்டே ஒரு வீடியோ வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க. வயர் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் எரியுது. நம்ம சேனலோட FB ID அண்ட் Instagram ஐடியில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எதனா டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். எல்இடியோட பாசிட்டிவ் வந்து ரெசிஸ்டர் கூட சால்டிங் பண்ண போகிறேன். அதோட நெகட்டிவ் வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னில் சால்டிங் பண்ண போகிறேன். இதுதான் ஃபைனல் சர்க்கியூட். சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கியூட் சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம வைக்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியும். சப்போஸ் நம்ம பாட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா லைட்டும் சேர்ந்து ஆஃப் ஆகிடும். மைக் நல்லா குவாலிட்டியாக வச்சிங்கன்னா லைட் நல்லா பிரைட்டாக எரியும். கொஞ்சம் நேரம் எப்படி லைட் எரியுதுன்னு பாருங்கள். பாட்டு ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திரும்பி ஆன் பண்ணுறேன். லைட்டும் சேர்ந்து ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாட்டுக்கு ஏற்றவங்க லைட் எரியும். டிஸ்பிளே வந்து இது ஃபுல்லாக உடஞ்சிச்சு, அதனால தான் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அந்த சர்க்கியூட்டை உள்ள க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதான் கைஸ் ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது பாருங்கள். ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஃப்ரண்ட்டில் அந்த ஒயிட் வந்து ஃபுல்லாக 3 LED வச்சோம்ல, அது அந்த ஒயிட்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அந்தளவு நான் க்ரியேட்டிவான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோன் வச்சு பார்க்கலாம். ஃபோனில் பாட்டு இருக்குது. வச்சோம் லைட் எடுத்து பாருங்கள். சவுண்டு ஃபுல்லாக இருக்குது. இது நைட் டைமில். வீடியோ விட நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து ஃபோன் ஸ்டாண்டில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எதுனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.